مقدمة مونا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إدريس إنه كان صديقا نبيا ورفعناه مكانا عليا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் வாரம் நாம் பார்த்து வருகின்ற அல் குர்ஆன் கூறும் நபிமார்கள் என்ற அந்த வரலாற்று தொடரூடாக உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய வகுப்பிலே நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான சில செய்திகளை அல் குர்ஆனுடைய அந்த ஒளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் அல் குர்ஆனில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறித்த இரண்டு வசனங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே அந்த வசனங்களை நாம் மிக சுருக்கமாக பார்த்துவிட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம் என்ற அடிப்படையிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் ஒரு நபி என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய சூரா அல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 85ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இஸ்மாயில வ இத்ரீஸ வதுல் கிஃப்லி வ குல்லும் மினஸ் சாபிரீன். இஸ்மாயில் அதுபோல இத்ரீஸ் அதுபோல அதுல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் அனைவருமே குல்லு மினஸ் சாபிரீன் பொறுமையாளர்களில் உள்ளவராக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்ல நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சூரா மரியமில் சொல்கிற பொழுது வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ, அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனில் இத்ரீஸை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவர் இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் அல்லாஹ்வுடைய உண்மை பேசக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவருடைய உயர்தரமான அந்தஸ்தை நாம் உயர்த்தினோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இந்த இடத்தில் வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயர்தரமான அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்வதனூடாக அவர் ஒரு நபியாக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் வரஃபஅனா லக திக்ரக் என்று தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் அடிப்படையாக வைத்து விளங்குகிற பொழுது நிச்சயமாக இவரும் ஒரு நபியாக இருந்தார் என்பதற்கான அந்த சான்றுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த குர்ஆனுடைய இந்த 2 வசனங்களின் மூலமாகத்தான் அவரை ஒரு நபி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் சம்பந்தமான ஏனைய எந்த விதமான தரவுகளையும் அல் குர்ஆனில் நாம் பார்க்க முடியவில்லை. எனவே குர்ஆன் அவரை பற்றி சிலாகித்து சொல்கிற சில பண்புகளை நாம் குர்ஆன் வசனத்தினூடாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பொறுமையை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அவருடைய உண்மைத்தன்மையை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அவருடைய உயர்தரமான அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது. இதை தவிர வேறு எந்த விதமான தகவல்களும் அல் குர்ஆனில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய மனைவி மக்கள் பற்றி, அவருடைய பிள்ளை குட்டிகள் பற்றி, அவருடைய தாவா பிரச்சாரம் பற்றி, அவர் சந்தித்த இன்னல்கள் பற்றிய எந்த விதமான தகவல்களும் அல் குர்ஆனில் சொல்லப்படாதன் காரணமாக நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த 2 வசனங்களின் ஊடாகவும் அவர் ஒரு நபி என்பதை நாம் புரிந்து கொண்டு, அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியாராக வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய பொறுமை, அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அடுத்த செய்தியாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுக்குள் நாம் நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிக நீண்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் முதலாவது நபித்துவம் கொடுக்கப்பட்ட, முதலாவது ரிசாலத் கொடுக்கப்பட்ட ஒரு தூதராக இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதி சிலை வணக்கத்துக்குரிய ஒரு காலப்பகுதியாக இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வின்பால் அந்த சமுதாயத்தை அழைத்தார்கள்.
அப்படி அழைக்கிற பொழுது அந்த சமுதாயம் அவர்களை மோசமாக இழித்துரைத்தார்கள். அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை புரிந்தார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முறையிட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட செய்திகள் அதில் இருக்கிறது. குறிப்பாக அந்த சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை எப்படி அழித்தான் என்பதையும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் அதுபோல மனைவி போன்றவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தூய்மையான மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் மிக சுருக்கமாக படிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த அந்த காலப்பகுதி சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்த சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு நிகராக பல்வேறுபட்ட விக்கிரகங்களை அவர்கள் வைத்து வணங்கி கொண்டிருந்ததை குர்ஆன் சிலாகித்து சொல்வதை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 23 மற்றும் 24 வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? வகாலு லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யஊஸ வயஊக வனஸ்ரா. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விட்டுவிட வேண்டாம், உங்களுடைய விக்கிரகங்களை வணங்குவதை விட்டு நீங்கள் தூர விலகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலா ததருன்ன வத்தன், வத் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகம், சுவா என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகம், யஊஸ் என்று சொல்லக்கூடிய விக்கிரகம், யஊக் என்று சொல்லக்கூடிய விக்கிரகம், இப்படி பல விக்கிரகங்களை அவர்கள் அந்த காலத்திலே வணங்கி வழிபட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். வகது அலல்லு கசீரா, அவர்கள் மிக அதிகமாக வழிகட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆனில் படிக்கிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட காலம் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் முன்வைத்தார்கள். 1-2 ஆண்டுகள் அல்ல, சுமார் 950 வருடங்கள் அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா சூரா அன்கபூத்தினுடைய 14ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு ரசூலாக அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா ரிசாலத்தை இந்த இடத்திலே சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆமன், அவர் 1050 வருடம் குறைவாக சுமார் 950 ஆண்டுகள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அவர் தாவா பிரச்சாரம் செய்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் 950 ஆண்டுகள் அந்த சமுதாயத்தில் அவர் வாழ்ந்து பிரச்சாரம் பண்ணினாலும் கூட சிலர் தான் அவருடைய தாவா பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த பெரும்பாலானவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த ரிசாலத்தை, அந்த தூதத்துவத்தை அவர்கள் மறுத்தே வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பிரஸ்தாபிப்பதை பார்க்கலாம். குறிப்பாக அல்லாஹு தஆலா சூரா அல் ஹூத் என்று சொல்லக்கூடிய சூறாவில் 25 மற்றும் 26ஆம் வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை நாம் அவருடைய சமுதாயத்தாருக்கு ரசூலாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அவர் சொன்னார், இன்னி லக்கும் நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன், அச்சமூட்டுபவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார். அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், நோவினை தரக்கூடிய அந்த மறுமை நாளின் வேதனை விட்டு நான் உங்களை விட்டும் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு முதலாவது செய்த பிரச்சாரம் என்ன தெரியுமா? படைத்த ரப்பாகி அல்லாஹுவை வணங்க வேண்டும். அந்த நீங்கள் உலகத்தில் வணங்கக்கூடிய விக்கிரகங்கள், ஏனைய கடவுள்களை விட்டு நீங்கள் தூர விலகி வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு மிக தெளிவான எச்சரிக்கையை உங்களுக்கு விடுக்கிறேன், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த மறுமை நாளில் நீங்கள் கடுமையான வேதனை அனுபவித்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி அவர் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த அந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை மிக அழகான முறையில் அந்த சமுதாயத்துக்கு முன்வைத்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர் சொன்னார், வகால யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு மிக தெளிவான எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன், அச்சமூட்டுபவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னார். அனிஅபுதுல்லா, அல்லாஹுவை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், வத்தகூஹு, அவனை நீங்கள் அஞ்சி வாழ்ந்து கொள்ளுங்கள், வ அதீஊன், அவனுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அப்படி நடந்தால் யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், அவன் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு மன்னிப்பான்.
வயுஅஹிருக்கும் இலா அஜலின் முசம்மா, உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலத்தை அவன் சற்று தாமதித்து தருவான். இன்ன அஜலுல்லாஹி இதா ஜாஅ லா யுஅஹிர் லவ் குந்தும் தஅலமூன், அல்லாஹு தாலாவுடைய அஜல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த அஜல் உங்களுக்கு வந்துவிட்டால் கொஞ்சம் கூட நீங்கள் பிற்படுத்தப்பட மாட்டீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டால் என்று சொல்லி அவர் தன்னுடைய சமுதாயத்தாடத்தில் பிரச்சாரம் செய்ததாக அல்லாஹு தாலா சூரா நூறினுடைய 2ஆம் வசனம் தொடக்கம் 4ஆம் வசனம் வரை அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனாலும் கூட அந்த சமுதாயம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அந்த சமுதாயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டார்கள், இவர் ஒரு சாதாரண மனிதர் தானே, எங்களைப் போல சாப்பிடுகிறார், எங்களைப் போல ஆடை அணிகிறார், எங்களைப் போல குடும்பத்தோடு இருக்கிறார், இவர் எப்படி நபியாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் இழித்துரைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் பலகீனமானவர்கள், கருத்து சுதந்திரமற்றவர்கள், ஊரிலே ஏழைகள், இப்படி பலகீனமானவர்கள், யாருக்கும் கணக்கில்லாதவர்கள் தான் இவரை பின்பற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கிறது, இவர் ஒரு பைத்தியகாரர் என்றெல்லாம் அந்த சமுதாயத்தில் அவரை இழித்துரைத்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹு தாலா சூரா ஹூதினுடைய 27ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகாலல் மலஉல்லதீன கஃபரூ மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் சொன்னார்கள், மானராக இல்லா பஷரம் மிஸ்லுனா, எங்களை போன்ற ஒரு மனிதரை அன்றி வேறு யாராகவும் நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வமா நராக்க இல்லத்தபாக்க, உங்களை பின்பற்றக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் பலகீனமானவர்கள், கருத்து சுதந்திரம் இல்லாதவர்கள், அதுபோல நாங்கள் உங்களை ஒரு பொய்யராக பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக அல்லாஹு தாலா சூரா அல் ஹூதிலே சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். இப்படி அந்த சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்கள் சொல்லக்கூடிய தாவா பிரச்சாரத்தை அவர்கள் எப்பொழுதுமே மறுத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபகாலல் மலஉ மின் கௌமிஹி, அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் சொன்னார்கள், இன்னா லனராக ஃபீ ضலாலின் முபீன், நாங்கள் உங்களை பகிரங்கமான வழிகட்டில் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், காலையா கௌமி, என்னுடைய சமுதாயமே, லைஸ பி ضலாலத்துன், நான் வழிகட்டில் இல்லை, வலக்கின்னி ரசூலுல்லாஹ் ரப்பில் ஆலமீன், நான் ரசூலும் ரப்பில் ஆலமீன், நான் என்னுடைய அகிலத்தாரின் இரட்சகனான ரப்பிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்று சொன்னார். உபல்லிகுக்கும் ரிசாலாத்தி ரப்பி வ அன்சஹுலக்கும், அதாவது என்னுடைய ரப்பினுடைய ரிசாலத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நான் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அறிகிறேன் என்று அவர் சொன்னதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பல வகையில் அவர் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் தன்னுடைய தாவாவை பிரச்சாரம் பண்ணாலும் கூட அந்த சமுதாயம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலாவிடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பற்றி முறையிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்னி தஅவுத்து கௌமி லைலம் வனஹாரா, என்னுடைய சமுதாயத்தாரை நான் இரவு பகலாக இந்த மார்க்கத்தின்பால் அழைக்கிறேன். ஃபலம் எசிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, நான் அழைக்கக்கூடிய அழைப்புகள் அனைத்துக்குமே அவர்கள் விரண்டோடுவதை தவிர வேறு எந்த விதமான பதிலையும் அவர்கள் தரவில்லை என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களை இவர் மிக கவலைப்பட்டு சிரமத்துக்குட்பட்டு அழைக்கிறார். ஆனாலும் கூட அவர்கள் இவருடைய அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை. எனவே அப்படி தன்னுடைய அழைப்புக்கு பதிலளிக்காதன் காரணமாக இவர் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறார், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தாரை நான் இரவு பகலாக அழைக்கிறேன், அதுபோல என்னுடைய அழைப்புக்கு அவர்கள் விரண்டோடுவதை தவிர வேறு பதில் கிடையாது. குல்லமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அசாபியஹும் ஃபி ஆதானிஹிம், நான் அவர்களை இஸ்திக்பார் செய்வதன்பால் அழைத்தால், அவர்களே தாவாவின்பால் அழைத்தால், அவர்கள் தங்களுடைய காதுகளுக்குள் விரல்களை வைத்துக் கொள்கிறார்கள். வஸ்தக்ஸௌ தியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் தங்களை அப்படியே மூடிக்கொள்கிறார்கள். வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பார், அவர்கள் அந்த விஷயத்தில் தொடர்ந்து இருக்கிறார்கள். அதுபோல் அவர்கள் கடும் பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னி தஅவுத்துஹும் ஜிஹாரா, அவர்களை நான் பகிரங்கமாக அழைக்கிறேன். சும்மா இன்னி அலந்துலகும் அஸ்ரர் துலகும் இஸ்ரார், அவர்களை நான் பகிரங்கமாக அழைக்கிறேன், ரகசியமாக அழைக்கிறேன், பரகசியமாக அழைக்கிறேன். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அது மாத்திரமல்ல, நான் அவர்களுக்கு சொன்னேன், உங்கள் ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், ஏனென்றால் அந்த இஸ்திக்ஃபார்களை ஏற்றுக்கொள்பவனாக அவன் இருக்கிறான், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு அவர்களை விடவில்லை, நான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி சொன்னேன்.
அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை பற்றி சொன்னேன். அல்லாஹு தாலா அவர்களுக்கு யுருசிலு சமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அல்லாஹு தாலா வானத்தினுடைய வாசல்களை திறந்து அவர்களுக்கு நியமத்துகளை அருள்களை இறக்கி கொண்டிருப்பதை பற்றி சொன்னேன். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், அவர்களுக்கு பிள்ளை குட்டிகளையும் சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் கொடுப்பதையும் சொன்னேன். வயஜஅல்லக்கும் ஜன்னாத்தின், அது மாத்திரமல்ல உங்களுக்கு தோட்டங்கள் சுவனச்சோலைகள் இருக்கிறது என்பதையும் சொன்னேன். வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆறுகளும் இருக்கிறது என்பதையும் அவன் ஆக்குவான் என்பதையும் நான் சொன்னேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய வசனத்தை நாங்கள் சூரா நூஹினுடைய 5ஆம் வசனம் தொடக்கம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இப்படி அவர் அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அழைத்தாலும் கூட அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலாவுடைய அந்த மார்க்கத்தை சொல்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள், மாலக்கும், உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, அல்லாஹ்வுடைய மேன்மையை அல்லாஹ்வுடைய வல்லமையின்பால் நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா, ஒக்கது ஹலக்கக்கும் அத்துவாரா, அவன் உங்களை பல நிலைகளில் படைத்திருக்கான் அல்லவா என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணினார்கள். ஆனாலும் கூட அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் சொன்னார்கள் அந்த சமுதாயத்திடத்திலே போய், அலம் தரவ் கைஃப ஹலக்கல்லாஹு சபஅ சமாவாத்தின் திபாக்கா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி பேசுகிறார். ஆரம்பத்தில் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேசினார், அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதை பற்றி பேசினார், அல்லாஹ்வுக்கு விரோதமாக வாழ வேண்டாம் என்று பேசினார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளை சொல்லி அதன் மூலமாக அவர்கள் பயந்தாவது அல்லாஹுவை வணங்குவார்கள் என்ற அந்த நப்பாசையில் அவர் போய் அந்த சமுதாயத்திடத்திலே சொல்கிறார், அலம் தரவ் கைஃப ஹலக்கல்லாஹு சபஅ சமாவாத்தின் திபாகா, நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹு தாலா வானம் மற்றும் பூமியை ஹலக்கல்லாஹு சபஅ சமாவாத்தின் 7 வானங்களை அப்படி அடுக்கடுக்காக படைத்திருக்கான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹுவை ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பை சற்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தாலா வானத்தை 7 அடுக்காக படைத்திருக்கான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அவர்கள் கேட்டார்கள், வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரன், அவன் உங்களுக்கு நட்சத்திரத்தை, அதாவது உங்களுக்கு பிரகாசமாக அவன் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கேட்கிறான். வஜஅல ஷம்ஸ சிராஜா, அதுபோல சூரியனை உங்களுக்கு ஒளியாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா தன்னுடைய அத்தாட்சிகளை குர்ஆனில் சொல்வதை இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், வல்லாஹு அன்பத்தக்கும் மினல் அர்லி நபாத்தா, அவன்தான் உங்களுக்கு பூமியில பயிர்களை உருவாக்குகிறான். சும்ம யுஐதுக்கும் ஃபீஹா வ யுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜா, பிறகு உங்களை அதிலிருந்து தான் மீட்டி வெளியாகி கொண்டு வருவான். வல்லாஹு ஜஅலலக்குமுல் அர்ல பிசாத்தா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா, லிதஸ்குனு ஃபீஹா, அதிலே நீங்கள் வாசிப்பதற்காக வாழ்வதற்காக, சுபுலன் ஃபிஜாஜா, விசாலமான பாதைகளினூடாக நீங்கள் அதில் வசிக்கிறீர்களே, அதிலே போய் வருகிறீர்களே, இதெல்லாம் அல்லாஹ் தந்த நியமத்தில்லையா? ஏன் அல்லாஹ்வுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய விக்கிரகங்கள் சிலைகளை விட்டு தூர விலகி வாழுங்கள் என்று சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணினார். ஆனாலும் கூட அந்த சமுதாயத்தில் உள்ள அதிகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஆமனமாஹு இல்லா கலீலும், கொஞ்சம் பேரை தவிர அதிகமானவர்கள் அவரை ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு சொல்கிறான், கஸபத் கபுலஹும் கௌமு நூஹின், இதற்கு முன்னாலும் நூஹுடைய சமுதாயம் நூஹை பொய்ப்படுத்தினார்கள். ஃபகஸபு அபதனா, அவர்கள் எங்களுடைய அடியாரை பொய்ப்படுத்தி, ஃபகாலு மஜ்னூனுன் வஸ்துஹிர், சொன்னார்கள் இவர் பைத்தியகாரர் என்று சொன்னார்கள், அவரை விரட்டியும் விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திடத்திலே போய் பிரச்சாரம் பண்ண பொழுது அவர்கள் சொன்னார்கள், காலு லஇல்லம் தந்தஹி யா நூஹே, நீங்கள் உங்களுடைய தாவாவை பிரச்சாரத்தை விட்டுவிடவில்லை என்றால் லதகூனன்ன மினல் மர்ஜூமீன், நீங்கள் கல்லறிந்து துரத்தப்படக்கூடிய மனிதராக ஆகுவீர்கள் என்று சொல்லி அந்த சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணிய பொழுது அவர்களை விரட்டியதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். எனவே
இப்படிப்பட்ட நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தஅவா பிரச்சாரம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். குறிப்பாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தஅவா பிரச்சாரம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி நிறைய இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது பல்வேறுபட்ட சவால்கள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும். அப்படி வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதை விட்டு நாம் தூர விலகிவிட முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களினூடாக நமக்கு மிக தெளிவாக விளக்கப்படுத்துவதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்துலு அலைஹிம் நபஅ நூஹின், நபியே நூஹுடைய செய்தியை பற்றி, நூஹனுடைய சரித்திரத்தை பற்றி அவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுவீராக. இது காலலி கௌமிஹி, அவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார், யா கௌமி இன்கான கபுர அலைக்கும் மகாமி, நான் இருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால், பழுவானதாக இருந்தால், தத்கீரி பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பற்றி, அல்லாஹுவை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது உங்களுக்கு பாரமாக இருக்குமாக இருந்தால் என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், ஃபஅல் அல்லாஹி தவக்கல் தூ, நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விடுகிறேன். என்னுடைய தாவா பிரச்சாரம் உங்களுக்கு பழுவானதாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹுவை பற்றி சிந்திக்குமாறு நான் சொல்வது உங்களுக்கு பாரமானதாக இருக்குமாக இருந்தால், எனக்கு வேறு வழி கிடையாது, நான் உங்கள் விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் நான் பாரம் சாட்டி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஃபஜ்மஉ அம்ரக்கும் வசுரகாஅக்கும், உங்களுடைய விடயத்தில், உங்களுடைய தோழர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் பல விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார். ஃபமா சஅல்துக்கும் அலைஹி மின் அஜ்ரின், நான் உங்களிடத்தில் தாவா பிரச்சாரம் செய்வதனூடாக எந்த விதமான கூலியும் எதிர்பார்க்கல, உங்களிடத்தில் எந்த விதமான ஊதியத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எனக்கான ஊதியம் அல்லாஹ்விடத்தில் தவிர வேறொன்றும் கிடையாது. நீங்கள் நினைக்கப்படாது, நான் கதைக்கிறதால, நான் பேசுகிறதால, நான் தாவா செய்கிறதால நான் உங்களிடத்தில் ஏதாவது கூலி எதிர்பார்க்கிறேன் என்று நினைத்து விடக்கூடாது. எனக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன், இதை தவிர வேறொன்றும் கிடையாது என்று சொல்லி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ததை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான். அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணினாலும் கூட அந்த சமுதாயம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த சமுதாயத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதுதான் வெறுத்து போகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த சமுதாயத்தை பற்றி அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். அந்த சமுதாயத்திடத்திலே அல்லாஹ்விடத்திலே போய் சொல்கிறார்கள், ரப்பி இன்ன கௌமி கதபூன், என்னுடைய ரப்பே, என்னுடைய சமுதாயம் என்னை பொய்ப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹன், எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் நீயே தீர்ப்பு எழுதிவிடு, சரியான தீர்ப்பை சொல்லிவிடு. வனஜ்னி வமன் மஅய மினல் மோமினின், என்னையும் பாதுகாத்து விடு, என்னோடு இருக்கிற மோமின்களையும் பாதுகாத்து விடு என்று சொல்லி அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முறையிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், ரப்பி லா ததர் அலல் அரளி மினல் காஃபிரின தையாரா, பூமியில் ஒரு காஃபிரை கூட விட்டு விடாதே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை மறக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களை நீ விட்டு விடாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார். இன்னக இன் ததருஹும் யுதில்லு இபாதக், அவர்கள் ஒருவரை நீ விட்டாலும் அல்லாஹு தாலாவாகிய உன்னை அவர்கள் புறக்கணிப்பார்கள், உன்னுடைய அடியார்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். வலா எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபார், அவர்கள் பாவத்தை, நிராகரிப்பை தவிர வேறொன்றையும் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள், அதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப உருவாக்குவார்கள். எனவே அவர்களை நீ அழித்துவிடு என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரச்சாரம் பண்ணுகிறார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற ஒரு வஹிதான், நூஹே, நீங்கள் உங்களுடைய அந்த துஆவின் பிரகாரம், நீங்கள் எங்களிடத்தில் வைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையில் ஒரு கப்பலை தயார் பண்ணுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹியின்பாலும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின்பாலும் ஒரு கப்பலை கட்டுகிறார்கள். அந்த கப்பலிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகள் ஏறிக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெரியதொரு வெள்ளப்பிரளயத்தை ஏற்படுத்துகிறான். அந்த வெள்ளப்பிரளயத்தின் மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளும் காப்பாற்றப்பட்டார்கள். மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம், அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் கூட மூழ்கடிக்கப்பட்ட வரலாற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறான். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய
காலத்தில் ஏற்பட்ட அந்த தூஃபான்கிற அந்த வெள்ளப்பிரளயம், அதுபோல் அந்த வெள்ளப்பிரளயத்தில் அவர்கள் எப்படி அகப்பட்டு மடிந்து போனார்கள் என்ற வரலாற்று செய்திகளை அடுத்த தொடரிலே நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழுகிற இறுதி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை அடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.